வரலாற்று ஒரு படைப்பு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு அராஜகம். இது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. இது ஏன் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. எவ்வளவு அதுக்கு போல சென்னையில் எத்தனை 170 ஸ்கிரீன் வச்சிருக்க பிவிஆர் ஒரு ஷோ கொடுக்குறாங்க. நீ எங்க இருந்து இங்க உள்ள பொருளாதாரத்தை சொல்றதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீங்க எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யாரும் ஓடாதுன்னு தீர்மானிக்க. ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு, முதல்ல ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. நான் உங்கள் இயக்குனர் தீக்கிட்டு, இந்த இயக்குனர் தீக்கிட்டு அப்படிங்கிறதே தமிழ் மக்களான நீங்க எனக்கு கொடுத்த ஒரு பதவி. வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழ் இயக்குநர்கள், தமிழ் தயாரிப்பாளர்கள் தயாரித்த ஒரு படத்துக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்துல சல்லியர்கள்ங்கிற ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை நடிகர் கருணாஸ் தயாரித்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிட இருந்தது. நியூ இயர்க்கு வெளியிட இருந்தது. அந்த படத்தை இயக்குனர் கிட்டு அவர்கள் இயக்கியிருந்தாங்க. அந்த படம் எதை குறித்து பேசுது அப்படின்னா, ரத்தமும் சதயவுமாக கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தில் போராளிகள் தனிநாடு கேட்டு போராடின அந்த போராட்ட காலத்துல மருத்துவ பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்தது. அந்த பிரிவு பங்கருக்குள்ள வச்சு நிறைய பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரத்தமும் சதயவுமான வரலாற்றை பேசுகின்ற ஒரு படமாக அந்த படம் வெளியிட இருந்தது. அதாவது நேற்று நியூ இயர்க்கு வெளியிட இருந்தது. ஆனா அந்த படத்துக்கு தியேட்டர்ல வெளியிடுகின்ற தகுதி இல்லை. அந்த படத்தை மக்கள் பார்க்க மாட்டாங்க, அதையெல்லாம் சந்தைப்படுத்த முடியாது சொல்லி அந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்க மறுத்திருக்காங்க. அது குறித்து ரொம்ப அந்த படத்துடைய இயக்குனரும் வெளியிட இருந்த அந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவங்க இன்னைக்கு பேசின அந்த பேச்சு நம்ம நிறைய நமக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். வாங்க போவோம். அப்போ நான் மக்கள்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் சேர்ந்து அந்த இயக்குனர் ஆக்கியிருக்கீங்க. அதனால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் தமிழ் சார்ந்த கதைகளை தான் நான் எடுப்பேன். அது நம்மளுடைய வரலாறு, நம்மளோட வழிகளை தான் நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த சத்தியத்திலிருந்து இன்ன வரைக்கும் மீறலை. அதனால தான் எனக்கு அடுத்தடுத்து நிறைய இடையூறுகள் வருது. இந்த படத்தை இயக்கிய நண்பர் கிட்டுவை பற்றி நம்ம பேசணும். நண்பர் கிட்டு அவர்கள் நையப்படி சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்ப காலத்தில் நடத்தினாப்ல. அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோ யதார்த்தமாக சமீபத்தில் கூட நம்ம பார்க்க இருந்தது. அதில் நேர்த்தியான வீடியோக்கள்லாம் அதில் போட்டிருப்பாப்ல. அதில் மிகவும் என்ன கவர்ந்த ஒரு விஷயம் எதிரானா, அதாவது அம்பேத்கர் குறித்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ எல்லோரும் பகிர்ந்தாங்க. குறிப்பாக நான் இருக்கிற கர்நாடகாவோட கன்னடர்கள் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதை கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு வீடியோ எதிரான கேட்டா கிட்டுவோடைய அந்த அம்பேத்கர் வீடியோ. அதாவது கர்நாடக மண்ணில் கன்னடர்களே அந்த வீடியோவெல்லாம் பகிர்ந்ததை நான் பார்த்துருக்கேன். ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு அம்பேத்கர் குறித்து ஒரு புரிதலை மக்களுக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிற அம்பேத்கர் குறித்து ஒரு புரிதலை மக்களுக்கு உருவாக்கணும்ன்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக தான் சொல்ல வந்த கருத்தை மிக தெளிவாக அம்பேத்கர் குறித்து சொல்லியிருப்பாவில கிட்டு அவர்கள். இது ஒரு விஷயமே போதும் கிட்டு குறித்தான பார்வை நமக்கு. கிட்டு பல வீடியோக்கள்ல போட்டிருந்தாலும் கூட இந்த வீடியோவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சத்குருவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவர் மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி இந்த மரங்களுக்காக அவர் பணம் வசூல் பண்ணார்ல, அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. அது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அப்போ அவர் ஒரு படைப்பாளிங்கிறது இந்த 2 வீடியோ ஒரு சாம்பிள். தான் சொல்ல வந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி நேர்த்தியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்றாருங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நீங்க இப்போ போய் வலைதளத்துல தேடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பாளி தான் இந்த கிட்டு அவர்கள். இப்ப கிட்டு நிறைய கமர்ஷியல் படங்களை எடுக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க, கமர்ஷியலான விஷயங்களை வீடியோவை எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்து ஒரு பெரிய ஒரு பணம் பார்க்குற ஒரு ஆளாக மாறலாம். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு கலைத்திறன் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கிட்டு மேதகு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த மேதகு அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா அது எடுப்பதற்கு சாதாரணமா போற போக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்டரி. அதுக்கு நிறைய மெனக்கிட்டு நிறைய படிக்கணும், நிறைய எவிடன்ஸ்களை எடுக்கணும், அதுக்கான ஆதாரங்களை சுட்டி காட்டணும். அப்புறம் உள்ள டீப்பா போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம தவறாக காமிச்சிட்டோம்னா அந்த வரலாறே தப்பாக போயிடும்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து அவர் ஏற்கனவே மேதகு 1 மேதகு 2 2 படம் எடுத்திருந்தாப்ல. அந்த கிட்டு தான் இப்ப சல்லியர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காப்ல. எது போராளி குழுக்கள்ல மருத்துவ பிரிவு வந்து அந்த மக்களுக்கு எப்படிலாம் அர்ப்பணிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாப்ல. அப்ப இந்த படத்தை கூட வந்து போற போக்கில் எடுக்க முடியாது, போற போக்கில் அந்த கதையை சொல்லிட முடியாது. இந்த படம் வந்து எடுப்பதற்கு நிறைய மெனக்கெட்டு இருக்கணும், நிறைய வாசிச்சிருக்கணும், நிறைய படிச்சு ஆவணங்களை எடுத்து திரட்டி தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இந்த இனத்துக்காக இவ்வளவு பெரிய வேலையை செஞ்ச ஒரு படைப்பாளருடைய படத்தை தியேட்டர்ல வெளியிட்டு அதை வந்து சந்தைப்படுத்த முடியாது, அதை மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை எப்படி ஏற்க முடியும்? ஒரு படம் வந்து தியேட்டர்ல வெளியாகி அந்த படம் ஓடுதா ஓடாதாங்கிறத மக்கள் தான் சொல்லணும். இப்ப பான் இந்தியா படங்கள் வருது. அந்த பான் இந்தியா படங்கள் வந்து பல மொழிகள் எடுக்கப்பட்ட படம். அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய பண்பாடு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவனுடைய ஸ்டைல தான் அந்த படத்தை எடுக்கிறான். அந்த படத்தை மொழி மாற்றம் செய்து தமிழ்நாட்டில் வெளியிடுறாங்க. இப்ப அந்த படம் ஓடுது தமிழ்நாட்டில். நிறைய திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றி தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை தமிழ் மக்கள் வந்து பார்த்து ரசிக்கிறாங்களே. அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஓடுது. ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை பாக்குறாங்களே. அப்போ வேறொரு மொழியில எடுக்கப்பட்ட படங்களையே தமிழர்கள் பார்த்து ரசிக்கும் போது தங்கள் உணர்வோடு தங்களுடைய ரத்தமும் சதயமுமான ஒரு கதைகளத்தை வந்து உள்ளங்களில் இருக்கின்ற ஒரு கதையை ஒருத்தன் திரைப்படமா வந்து எடுத்திருக்கான். அந்த படத்தை வந்து தமிழர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு இந்த பிவிஆர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு யார் சொன்னது? கிட்டத்தட்ட பிவிஆர் நிறுவனத்துக்கு வந்து 3400க்கு மேற்பட்ட அரங்குகள் இருக்கான். அதுல இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமே தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு 27 தியேட்டர் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 3400 தியேட்டர்ல இப்போ வந்து பெரிய படங்கள் எதுவுமே வரவே இல்லை. இப்ப ஜனநாயகம், பராசக்தி போன்ற படங்கள் எல்லாம் இப்ப பொங்கலுக்கு வரப்போகுது. இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு எந்த படமும் வெளியாக போறதும் கிடையாது. அப்ப தியேட்டர்கள் எல்லாம் காலியா இருக்கிற நேரத்திலேயே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளரும், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வெளியீட்டாளரும், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு படைப்பாளியும் எடுத்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுறது யாரு? இப்ப திரைப்படத்துறையே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரைப்படத்துறையும் வந்து ரெட் ஜெயின் மூவி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ தமிழுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு படத்தை ரெட் ஜெயின் மூவியே வாங்கி கூட வெளியிடலாம், இல்ல அவங்களே வந்து இந்த படத்துக்கான எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு தரலாம். அப்போ இந்த படத்துக்கு தடையா இருப்பது யாரு? அவங்கள படம் எடுக்க கூடாதா? இன்னாரெல்லாம் படம் எடுத்தா ஓடாது, இன்னாரெல்லாம் படம் எடுக்க கூடாது, அவர்கள் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்கல்ல. அந்த புள்ளியில தான் நாம கிட்டுவின் பக்கம் நிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ ஒரு காலத்துல வந்து தலித் சினிமாவை எடுக்கின்ற ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், இவங்க படங்கள்லாம் ஓடாது அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு பொய்யான கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த கதையை தான் இப்ப வந்து கிட்டு மாதிரி ஆட்களுக்கு வந்து சொல்றாங்க. இவங்க கிட்டு மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய படங்கள் எடுக்கிறாங்க, அந்த படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல ஓடாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதற்கு நீ யாரு? நீ யாருப்பா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி வச்சிருக்காருல்ல ரஞ்சித் அவர்கள் வந்து. இன்னைக்கு எண்ணற்ற படங்களை வந்து தயாரிக்கிறாரு. தங்களுடைய கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க, அது வந்து மக்கள் பாக்குறாங்க பார்க்கல, ஆனா மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து உருவாக்கி கொடுத்துருக்காருல ரஞ்சித் அவர்களே. நீ மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு பெரிய இயக்குனரை உருவாக்கி கொடுத்துருக்காருல. தொடர்ச்சியான அவருடைய வழிகளையும் அவருடைய வாழ்க்கையும் வந்து நீங்க படமா எடுத்து காமிக்கிறாங்கல்ல, மக்கள் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்கல்ல அந்த படங்களையும். அப்போ ஒரு சமூகம் என்பது வந்து எல்லோருடைய கருத்தையும் சொல்லுகின்ற இடமா இருக்கணும். ஒரு தளங்கிறது வந்து எல்லோருடைய கருத்தையும், ஒரு சமூகத்துல வந்து எல்லாருடைய கதைகளையும் சொல்வதற்கான இடம் இருக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய உள்ள ஒரு சமூகம். ஆனா உன் கருத்தெல்லாம் நீ சொல்லவே கூடாது, உன் படம்லாம் ஓடாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சியோடைய அந்த பேச்சையும் கிட்டுவோடைய அந்த பேச்சுக்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம் இது. ஒரு பிரசவத்துக்கு காத்து கிடக்கிற ஒரு பெண்ணை போல அவங்க வந்து ஏங்கி தவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வந்து இந்த படத்தை வந்து வெளியிட முடியாம தவிச்ச தவிப்பு இருக்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேதிகளை மாத்தி மாத்தி கொண்டு வந்து கடைசியாக இப்ப இந்த நியூ இயர்க்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டு தான் இருந்தாங்க. இந்த கடைசி நேரத்துல இந்த படத்துக்கு வந்து தியேட்டர் கிடையாது, இதெல்லாம் வந்து வெளியிட முடியாது, இதுக்கெல்லாம் சந்தை கிடையாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? படத்தை வந்து மக்கள் பார்க்கட்டும், மக்கள் பார்த்து சொல்லட்டும். இப்ப பெண்ணாருங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா 1952லயும் 50லயும் எடுத்தாங்க. இப்ப மறுபடியும் 2023லயும் 22லயும் எடுத்தாங்க அந்த படத்தை. அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு அன்னைக்கு அவன் அந்த படத்தை எடுத்தான். இன்னைக்கு மறுபடியும் அதை நவீனப்படுத்தி இன்னைக்கு எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மேதகு, சல்லியர்கள் போன்ற படங்களை வந்து இன்னைக்கு வந்து பொருட்செலவு பெருசா பண்றதுக்கு ஆள் இல்லை
அப்படின்னு சொல்லி அந்த கதைகளை சொன்னாலும் கூட வருங்காலத்துல இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கும், பொருட்செலவு பண்றதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. அப்ப இந்த படத்தை வந்து மறுபடியும் டெவலப் பண்ணி மறுபடியும் ஒரு புதிய பிரிண்ட்டை கொடுக்கலாம் மக்களுக்கு. ஆனா இந்த கதைகளை சொல்வதற்கே இங்க ஆள் இல்லை, இந்த கதைகளை பேசுவதற்கே ஆள் இல்லைன்னும் போது கிட்டு மாதிரியான ஆட்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த படத்தை வந்து எடுக்கும்போது அந்த படத்தை வெளியிடுவதற்கு கூட இங்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு நிறை மாத கர்ப்பிணி வந்து அந்த பிரசவத்துக்கு கூட வழி இல்லாம அந்த பிரசவத்தை கூட பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலி தான் அந்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த கிட்டு அவர்களுக்கும் இந்த கருணாஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த படத்தை பார்த்து பேராதரவு தரணும். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் ஒரு வழிவகையாக இது இருக்குது. ஏன்னா இந்த சந்தையே கிடையாது, நீங்கெல்லாம் படம் எடுக்கவே முடியாது, உங்க படங்கள்லாம் யாரும் பார்க்கவே முடியாது, உங்க படங்கள்லாம் யாருமே பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரஞ்சித் மாதிரி ஆட்கள், மாரி செல்வராஜ் மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கு உடைச்சிருக்காங்க. அப்ப அந்த கருத்துக்களை பேசுவதற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் அந்த கருத்துக்களை கேட்பதற்கும் ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதே போலதான் தமிழ் தேசிய கருத்துக்களை அவங்க பாணியில சொல்வதற்கு இங்க இடத்தை உருவாக்கி கொடுங்க. அது வேணாமா வேணுமா என்பதை மக்கள் தீர்மானிக்கிட்டுன்றதுதான் நாம இந்த வீடியோ மூலமா சொல்ல வரோம். அதனால இந்த OTT Plus அப்படிங்கிற தளத்துல இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்து ரசிங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துட்டு வேணும்னா இன்னொரு ரிவ்யூ போடுவோம். நன்றி, வணக்கம்.